அனைத்து தமிழ் சார்ந்தவர்களுக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை போட்டிருக்கு இணங்க நம்முடைய கோவை மாவட்டத்திலே தமிழுக்கு செய்யக்கூடிய முதுபெரும் தலைவர்களாக வளம் வரக்கூடிய அருமை ஐயா ஓலேஸ்வர் தமிழ் ஐயா அவர்கள் படுத்து மீண்டும் வந்தார். அதே போல் ஒரு வாகன விபத்திலே மாட்டி ஏறத்தாழ 22 லட்சம் ரூபாய் செலவில் நம்முடைய முத்தமிழர்கள் தலைவர் அண்ணன் ராமசாமி அவர்கள் உயிர் பிழைத்ததே பெரியதுன்னு ஒரு வாகனம் வந்தார். ஐயா சுப்பிரமணியன் அவர்கள் மருத்துவமனையில் அதை மாற்றி அவர் அதற்கு பிறகு திடீர்னு ஒரு விபத்து நம்முடைய அண்ணன் தொல்காப்பியருக்கு ஒரு இலக்கண அமர்வுகளை அமைத்து தமிழகத்திலேயே ஒரு தமிழ் தொண்டு செய்யக்கூடிய இந்த இலக்கண அமர்வு வருகின்றவர்கள் எல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து கேட்பதற்காக தலைகணம் இல்லாதவர்கள் தான் இந்த இலக்கண வகுப்புக்கு வருவார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய அருமை ஐயா புலவர் காளியப்பன் அவர்கள் இந்த அமர்வை தொடர்ந்து நடத்துகின்றார். நான் மருத்துவமனையிலே சென்று பார்க்கும்போது இப்படி ஒரு கோணத்தில் பார்ப்பதா என்கின்ற அளவில் பார்த்து அன்கான்சியன்ஸ் என்று சொல்வார்கள் நினைவிட்டு இருந்தார். உடனே நானே அதற்கு வேறொரு மாற்று மருத்துவத்திற்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஈரோடு தெய்வசிகாமணி ஐயா அவர்களுக்கு போன் பண்ணி அந்த கடிதத்தை வாங்கி உடனே உமாபதி அவர்களுக்கு நான் தொலைபேசி வாயிலாக உமாவதியோட துணையாரோட அந்த இது அனுப்பிச்சாங்க. வலைதளத்தில் அவங்களுக்கு அனுப்பிச்சு ஏதோ ஒரு சின்ன உதவி அப்படிங்கிற அளவில் நாங்கள் செய்தோம். அந்த அளவுக்கு அவர் மீண்டு வந்தது பெரிய இது. ஆகவே அவருக்கு அனைத்து தமிழ் இலக்கிய அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற வகையில் இன்றைக்கு உங்கள் சார்பிலும் நம்முடைய இலக்கிய அமைப்புகள் சார்பிலும் தமிழுடைய அந்த வளர்ச்சிக்கு தொடர்ந்து தொண்டாற்ற வேண்டும், இந்த பெரியவர்கள் எல்லாம் இருந்து நம்மளுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று கூறி அவருக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து சிறப்பு செய்கிறேன். என்ன வியப்புனா மருத்துவமனையில் இருக்கிற எல்லா தமிழ் அமைப்புகளும் வேறுபாடு இல்லாமல் என்னை பார்த்துட்டு வந்தாங்க. இவருக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சார். என்னன்னா அங்கே மருந்து எனக்கு கொடுக்கக்கூடிய மருந்துக்கு 20% கழிவு கிடைக்கிற மாதிரி திருப்பூர் போய் அவங்களுடைய அமைப்பின் மூலமா கையெழுத்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்து எனக்கு அங்கே வாங்கக்கூடிய பிஎஸ்சி மருத்துவமனையில் வாங்கக்கூடிய மருந்துகளுக்கெல்லாம் 20% கழிவு இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இந்த நேரத்தில் நான் நினைக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு 1 லட்சம் ரூபா அப்போ பணம் கட்டுறோம். பணம் கட்டுற போது நான் இங்கே வந்தால் தான் கையெழுத்து போட முடியும். கையெழுத்தில் என்னால் போடவே முடியல, கையெழுத்தே வரல. அப்புறம் அதுக்காக நம்ம துரைசாமி அண்ணங்கிட்ட கேட்டேன், ஆனால் இது மாதிரி 1 லட்சம் ரூபா பணம் கட்டுறோங்க அப்படின்னு சொன்னேன். உடனே 1 லட்சம் ரூபா ஒரிசா வந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சார். அந்தமானிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி, அதாவது இந்தியாவினுடைய முதல் கப்பல் கட்டும் தொழில், கப்பல் கட்டக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய முதன்மை பொறியாளர் அவர் ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சு வச்சார். எனக்கு எப்படின்னு சொன்ன பம்பாயிலிருந்து அந்த நான் பேனா நண்பர் குழு கருணா பம்பாயிலிருந்து என் வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போனார். இப்படி நிறைய பேர் உதவியும் செய்தார்கள். அவர்கள் செய்த உதவியினால்தான் என்னால் மேல முடியுது. அது ஒரு காரணம் இருக்குது. அது மிகப்பெரிய கொடை. இவர்கள் 20% பிஹெச்டி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதுக்காக நன்றி. தமிழுக்காக வாங்கி கொடுத்தேன். என்ன அது தொடர்பு உறவுங்கிறத நட்பு. ஒன்னொன்னு இவருக்கு அழைப்புதல் மனுக்குள்ள மறந்துட்டேன். அழைப்புதல் மனுக்குள்ள செய்தியும் போடல. ஆனா இவங்களுடைய பொழுது ஓடுங்க. ஆனா இவர் முதல் நாயகரும் போன் பண்ணி கேட்டுட்டு வந்துட்டாரு. நான் வேற நிகழ்வுக்கு போறது அதை கட் பண்ணி குருவே சரணம். அனைவருக்கும் என்னுடைய
பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த அமர்விலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த அமர்வில் என்னவென்றால், இதுகாரும் தொல்காப்பிய பேரவைக்காக நீண்ட காலமாக உழைத்து வந்தவர்களுக்கெல்லாம் இன்று மேடை எடுத்துள்ளார்கள். அதாவது 9 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய தொல்காப்பிய பேரவையிலே இன்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாங்கள் யாருமே இதுவரை அமர்ந்ததில்லை என்பதுதான் என்னுடைய சிறப்பு. இத்தனை காலமாக எங்களுடைய பணி இப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அந்த புகைப்படம் எடுப்பதா அல்லது மேலே வந்து செய்யறதா இல்லை டீ கொடுக்கறதா இல்லை பிடிச்ச டம்ளர் வாங்கி வைக்கிறதா, இப்படி பல குழப்பங்கள். இப்படி எங்களுடைய பணி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழ் பணி உங்கள் பணியாக இருந்தது. இன்று சரி நம்மளுக்கும் ஒரு நாள் மேடையில் உட்காரணும், எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வருது இல்லையா? நாங்களும் அரசியல்வாதி கேட்கணும்னு தெரியல, எங்களுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு மேடையில் உட்காரணும்னு. அதன்படி இன்றைய தொல்காப்பிய பேரவையினுடைய முக்கிய உறுப்பினர்கள் எல்லாம் மேடைக்கு ஏற்றி அழகு பார்த்துருக்காங்க. 4 மாதங்களாக இந்த தொல்காப்பிய பேரவை வந்து 3 மாதங்கள் 3 அமர்வுகள் வந்து சரியாக நடக்கல. அது காரணம் என்னுடைய தந்தையார் மருத்துவமனையில் இருந்தார். அவர் சொன்னது எல்லாம் உண்மை. நிகழ்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது அவரை விசாரித்தது அனைத்துமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதீனங்கள் தான் விசாரித்தார். இதுவே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு. சிறவை ஆதீனமாக நம்முடைய சுவாமிகள் காலையில் எழுந்தவுடன் முதல் அலைபேசியிலே என்னை அழைப்பாரு, இப்ப எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு பணிகளுக்கு நடுவுல அவர் விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னா இது இவருக்கான சிறப்பல்ல, அந்த தொல்காப்பியம் இவருக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமை நாம் எந்த ஒரு லட்சியத்தையும் கொள்கையும் எடுத்துக்கொண்டு அதனோடையே பயணிக்கிறோமோ அந்த லட்சியம் கொள்கையும் அது நம்மை காத்து நம்மோடையே பயணிக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. தொல்காப்பிய பேரவை தொடங்கப்பட்டதிலிருந்து தொல்காப்பியத்தினுடைய வகுப்புகள் நடைபெற்று வந்தது. மற்ற அமர்வுகளுக்கும் இந்த அமர்வுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னவென்றால், மற்ற அமர்வுகளிலே அமர்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அடுத்து என்ன நிகழப்போகிறது, அதாவது நம்ம பேச போறோம், நம்ம இது மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அமர்ந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா நம்ம தொல்காப்பிய பேரவையில் மட்டும் அது கொஞ்சம் வாய்ப்பு வந்து கம்மியா போச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கணத்தை வகுப்பா எடுக்க ஆரம்பிச்சோம். அந்த இலக்கணத்தை வகுப்பா எடுத்ததுனால எல்லாத்துக்கும் அது விருப்பம் வராது. அதனாலதான் நம்மளுடைய பேரவைக்கு எப்பவுமே கூட்டம் வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் மருந்து மரமாக இருக்கக்கூடியது இல்லை, மருந்தாக விளங்கக்கூடிய இந்த பாவை எல்லாருமே, பாவக்காய் எல்லாரும் விரும்ப போறதில்லை. ஆனா எல்லாருமே அதை சாப்பிடணும்னு கண்டிப்பா ஆசைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. உடல்நலத்துக்கு கீழே கண்டிப்பா வேணும்னு சில பேர் விரும்புவாங்க. இருந்தாலும் அதை வந்து எல்லாரும் விரும்புற மாதிரி அந்த இலக்கண வகுப்பாக இருந்தாலும் அந்த பாகற்காயாக இருந்தாலும் கசந்தாலும் ஏற்க வேண்டும் என்று வந்து இருக்கக்கூடிய உங்கள் நல்ல உள்ளங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு நம்ம வலையொலி வாயிலாக வலையொலி பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த முறையில இருந்து இது நேரடியாக லைவ்ல நம்ம போடலாம் முடிவு பண்ணிருக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு வந்து முதல்ல இது மாதிரி ஒரு சின்ன நிகழ்வு நடந்தப்போ இது நம்ம லைவ்ல பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 750 பேர் இந்த நிகழ்வை பார்த்தாங்க. மொத்தத்தில் நம்மளுக்கு எல்லாத்துக்கிட்டே இது கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதா நோக்கம். இந்த அடுத்த முறையிலேருந்து நம்ம அந்த நிகழ்வு எடுத்து உங்க எல்லாத்துக்கும் லிங்க் அனுப்பிடுறோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் அந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க. அது மூலமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கட்டும். வந்துதான் பார்க்கணும் அவசியம் இல்லை. இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஒரு கிரிக்கெட் வந்து அங்கே போய் ஸ்டேடியத்தில் பார்க்கறது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா 8 கோடி பேர் 9 கோடி பேர் பார்க்கறாங்கிறதா எண்ணிக்கை. அதுபோல நம்ம அடுத்த முறையிலேருந்து நம்ம பண்ணலான் இருக்கோம். இப்போ அந்த அடுத்த நிகழ்வு வந்து நம்மளது பட்டிமன்றம் நடக்குது. போன தடவை கவியரங்கம் நடந்தது, மகளிர் தினத்து கவியரங்கம் நடந்தது. மிக அதுதான் அதிகமான கூட்டம்னு நினைக்கிறேன். 56 பேர் வந்திருந்தாங்க. அதுதான் இவருக்கு பெரிய கூட்டம். அதுதான் கட்டுப்பட்டுருச்சு என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டம் அன்னைக்கு தான் வந்தாங்க. அன்னைக்கு என்னுடைய பள்ளியினுடைய முதல்வரெல்லாம் வந்திருந்தாங்க. மகளிர்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பங்கை நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. அதில் கூட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பெண்கள் தினம் என்பது பெண்களுக்காக கொண்டாடக்கூடாது, இந்த பெண்களுக்காக உழைக்கக்கூடிய ஆண்களுக்காக கொண்டாடக்கூடிய தினமாக இதை மாற்றுங்கன்னு கூட நிறைய கருத்தெல்லாம் வச்சாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதன்படி இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பட்டிமன்ற நிகழ்வு சிறப்பாக நடக்குது. இப்போ அதுக்காக வந்திருக்கீங்க. வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பேசுகிறேன், இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி இன்னொரு 4 பேர்த்தையாவது கூட்டிகிட்டு வாங்க. சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை சொல்லலை.
என்னன்னா நல்ல விஷயங்கள் வந்து நம்ம தான் 4 பேருக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னா நம்ம வந்து சொல்ல போனா எங்க அம்மாவே வரல. அது வேற விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இதுக்கு விருப்பம் வராது. இருந்தாலும் நம்ம விருப்பத்தை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கூட்டிட்டு வந்து, இப்போ ஐயா குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அந்த குழந்தைனால பாவம் உட்காரவே முடியல, என்ன பண்ணது இல்லை. ஆனா இது வந்து பொறுமை வந்து கடைசியில் அந்த பொறுமை தான் அவங்கள வந்து அவங்களுடைய மாற்றம் கொண்டு வந்துச்சுங்க. நான் எங்க அப்பாவோட ஒரு 18 வயசுல இருந்து நீ இந்த மன்றங்களை கூப்பிட ஆரம்பிச்சேன். நான் கூட சொல்லுவேன், நீங்க இப்படி கூட்டிட்டு போய் உட்காந்து நான் வயசான கூட உட்காந்து எனக்கு நரைச்சு போச்சு பாருங்க, அதே மாதிரி முடியாயிட்டு வருது அப்படின்னு கூட நான் ஒரு தடவை கவலைப்பட்டிருக்கேன். அப்போ அந்த நிகழ்வு போய் உட்காந்து என்னாச்சுன்னா தன்னாலேயே எனக்கு ஒரு மேல ஒரு ஆர்வம் வந்து இன்னைக்கு ஒரு தமிழாசிரியராகி கவிச்சோடுன்னு ஒரு பட்டம் வாங்கி சிறந்த தமிழாசிரியர் விருது வாங்கி கலெக்டர் கிட்ட விருது வாங்கி இருக்கிறேங்க. இன்னைக்கு என்னோட சபர்பன் பள்ளியில பாத்தீங்கன்னா 2 பேர் என்னுடைய வகுப்புல 99 மார்க் தமிழ்ல. அது போக பாத்தீங்கன்னா என்னுடைய வகுப்புடைய கடைசி மார்க் 85 தமிழ்ல. 12ஆம் வகுப்புல கடைசி மார்க் 85 தான். அதுக்கு கீழே மார்க்கே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்க மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 2மே நான் வந்து பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்க பள்ளி முதல்வர் சொன்னாங்க, ஒரு 75% எடுத்தா தான் நம்ம எடுத்தவங்களுக்கு ஒரு அர்த்தம் போது, ஒரு ஆங்கில பள்ளியில ஆங்கில வகுப்பு எடுத்தவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க 80%, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காமர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 75 79 முடிச்சிச்சு. தமிழ் ஒன்று மட்டும்தான் 85% சொல்லுது. அப்ப என்ன காரணம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்வம், எனக்கு இருந்த ஆர்வம் எனக்கு அதிகமா இருந்ததுனால அதுல கொஞ்சோண்டு நான் கொட்டுனேன், அந்த குழந்தைகளை தூக்கி. அதனால நம்ம கிட்ட இருக்கிற ஆர்வத்தை நம்மளே வச்சுக்காம அதில் அவங்களுக்கு மேல கொஞ்சம் திரிச்சு பார்த்தோம்னா தன்னால அவங்களுடைய மாற்றம் நிகழும். அதனால அடுத்த முறை தொல்காப்பிய பேரவை இதை விட சிறப்பாக நடக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அடுத்து வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறேன். எங்களுடைய பள்ளி சபர்பன் பள்ளி, அங்க வந்து இனி வருங்க தமிழ் சார்ந்து நிறைய நடத்தணும் விருப்பப்படுறாங்க. அதனால வந்து இலக்கிய மன்ற விழா இதெல்லாம் நடத்த இருக்குது. நிச்சயமா உங்க எல்லாத்தையும் நான் அழைக்கிறேன். நீங்க எல்லாரும் நீதிபதியாகவும் அல்லது அந்த குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர்களாகவும் கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் அழைக்கிறேன். நீங்க எல்லாருமே அதில் வந்து கலந்துக்கலாம். இல்லை நம்மளே சேர்ந்து அந்த ஒரு நிகழ்வு கூட அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு போட்டி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டி ஒன்று நடத்தி அவங்களுக்கு பரிசு வழங்கி அந்த குழந்தைகளை ஊக்குவிக்கலாம். அதுக்கு யாராவது நீங்க தயாரா இருந்தீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளாங்க. நன்றி.